ஒரு பாடலை, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம். சொல்லுங்க, அவர் கிருபை. சத்தமா சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாதது எந்த வாழ்வில். அதனாலதான் இன்ன வரைக்கும் நிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் அவர் கிருபை என்னை விட்டு என்ன செய்யல, மாறவே. ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. ஆமென். மலைகள் விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் கோபப்படுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வாயை திறந்துதான் சொல்லுங்க வசனத்தை. உன்மேல் கோபப்படுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கோபப்படுற கர்த்தர் இது விலகாதுன்னு சொல்ல மாட்டார். உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை. அவர் கிருபையை பாடணும். ஆமென் சொல்லுங்க. கிருபை அப்படின்னா இலவசம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே வாழ்க்கையில் அவருக்கு இலவசமா தான் கொடுக்கிறார். படிப்பை இலவசமா கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், உறவுகளை கொடுக்கிறார், கணவன் மனைவியாய் கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். எல்லாமே ஈவுதான். என்னுடைய தகுதியை வச்சு அவர் கொடுக்கறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உண்மைதானே? என் தகுதியை வச்சு ஏதாவது கொடுப்பாரா? இல்லையே. ஏன்னா நான் பிறந்ததுக்கும் நான் வளர்ந்ததுக்கும் இன்னைக்கு ஊழியக்காரருக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. அது அவருடைய கிருபைகள். ஆமா, வேதம் சொல்லுதுல, யார் அந்த கிருபையை உணர்வாங்களா? கர்த்தருடைய கிருபை யார் உணர்வாங்க? ஞானவான். யார் ஞானவான்? நான் தான் சொல்றது. யாரா சொன்னீங்களா? பாத்தீங்களா? அட கத்தாவே. ஆமா, உலகத்தின் ஞானவான்கள் அல்ல. ஆமென். தேவன் வல்லவர்களையும் ஞானிகளையும் சபைக்குள்ள கொண்டு வரல, பைத்தியங்களை தான் தேவன் கொண்டு வந்தார். அந்த பைத்தியம் உலகத்து மேல பைத்தியமா போயிடக்கூடாது. அந்த பைத்தியம் இயேசுவின் மேல பைத்தியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அலையிலேயே போட்டு போற வாழ்க்கை அல்ல. ஆமென். அவருக்காக என்னைக்கு பிடிக்கப்பட்டேனோ நான் அவருக்காக வாழ ஆரம்பிச்சேன். சரி, கிருபையை பாடுவோம், கிருபையை மகிமைப்படுத்தி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை. கைகளை தட்டி பாடுவோமா என்னோடு கூட? come on, come on. ஆமென். மலைகள் விலகி போனாலும், come on, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், come on, ஓ ஓ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பாருங்க, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், ஓ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கிருபையை கொண்டாடுங்கள். Celebrate the grace of God. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பாடுங்களே, என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், சபை கொண்டாடச்சோ, பெயர்ந்து போனாலும் மலைகள், சொல்லுங்க அவர் கிருபை ஒரு நாள் விலகாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. வாயை திறந்து சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ரஃபா எங்கள் சுகமானவர், யெகோவா ரூவா எங்கள் மீட்பரானவர். யெகோவா ரஃபா எங்கள் சுகமானவர், யெகோவா ரூவா எங்கள் மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்.
சொல்லுங்க, அவர் கிருபை ஒரு நாள் விலகாது. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சொல்லுங்களே, அவர் கிருபை மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், ஹalleluya, 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible with me in the book of Gospel, book of John, chapter 17. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். அந்த வேத வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். உலகத்தில் அனுப்புகிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரத்தில், இந்த 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் மொத்தம் 26 வசனங்கள் இருக்கிறது. இந்த 26 வசனங்களும் பைபிள்லயே the longest prayer, பைபிள்ல longest prayer, பெரிய நீண்ட ஜெபம் எங்க இருக்கு அப்படின்னா அது ஆண்டவர் பண்ண ஜெபம் தான். மோசேயினுடைய ஜெபம் கூட 16 வசனங்களை உள்ளடக்கிய 90ஆம் சங்கீதம். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய ஜெபத்தை பண்றார். இந்த 17ஆம் அதிகாரம் அது ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது பண்ண ஜெபம். இந்த 26 வசனங்களும் நீங்க வாசிக்கும் பொழுது நமக்காகவே ஜெபித்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் இருக்கும்போது தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடையவர்களுக்காக, தம்மை பின்பற்றினவர்களுக்காக, தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர் பண்ணின ஜெபம் அது. அப்ப இந்த நீண்ட ஜெபத்துல ஒரு வசனம் ஆண்டவர் வேதத்துல வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது போல நானும் என்ன செய்றேன்? Has you sent me into the world, so I have sent them into the world அப்படி சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? Why Christ came. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அதுதான். ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது கிறிஸ்மஸ் சீசனா இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஏன் வந்தார் என்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த வாரம் அவர் ஏன் உங்களுக்காக பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் அவர் ஏன் வந்தார், அடுத்த வாரம் அவர் ஏன் பிறந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது அவருடைய சுய விருப்பம் இல்ல, அது பிதாவுடைய திட்டத்தில் ஒரு பகுதி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல வேணாமா? அல்லேலூயா. அதுதானே பாசே, தெரியும் பாசே எங்களுக்கு எல்லாமே. அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஏன் தெரியுமா? அப்புறம் ஏன் அவர் வந்தார் என்ன சொல்லு? அவர் பிதா என்னை அனுப்பினது போல. அப்ப பிதா அனுப்பாமல் அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அல்லேலூயா. ஆனால் அதுல ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அவர் வந்ததுக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. ஒரு நோக்கம் அல்ல. நான் கண்டுபிடித்த பிரகாரம் பைபிள்ல நான் வந்தேன் ஆண்டவர் 31 முறை சொல்லியிருக்கார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. நான் ஏன் வந்தேன் என்கிற சரியா அநேக காரியங்களை ஆண்டவர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிற நீங்களும் நான் வாசிக்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? Why Christ came. அவர் ஏன் வந்தார்? வாசிக்கலாம் என்னோடு கூட ஒரு வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்க போகிறோம். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். அப்ப ஆண்டவர் இங்க ஏன் வந்தேன்ற ரீசனை சொல்றாரு. என் பிதாவுடைய சித்தத்தின்படி நான் வந்தேன்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்ததுக்கு the first reason, என்ன காரணம் அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்குன்னா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லு. அல்லேலூயா. நாம அநேக திட்டங்கள் போடுறது மாதிரி தான்
பரலோகத்திலையும் அவ்வப்போது மாநாடு நடக்கும். பரலோகத்திலையும் அடிக்கடி திட்டங்கள் போடப்படும். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு திட்டம் தேவனால போடப்பட்டது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியை நிறைவேற்ற சரி, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது பிதாவுடைய ஒட்டுமொத்த திட்டத்திலையும் ஒரு ஒட்டுமொத்த திட்டம் அல்ல, அவ்வளோ பெரிய திட்டத்தில் ஒரு பகுதி தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது. அப்ப நல்லா கவனிங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என் திட்டத்தை நிறைவேற்றல, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது என்ன திட்டம்? அதுதான் மீட்பின் திட்டம். மனுஷன் விழுந்துட்டான், மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான். ஆதாமின் காலத்திலிருந்து மனுஷன் பாவத்தில் விழுந்த போது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தங்க 3:15 சொல்றாரு. ஆதியாகமம் 3:15 நீங்க வாசிக்கும் போது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதான் ஒரு பெரிய திட்டம். அன்னைக்கே சொல்றாரு பாருங்க, மனுஷன் என்னைக்கு விழுந்தானோ, பாவத்தில் விழுந்தானோ, ஆதாம் தன் பாவத்தில் விழுந்த போது, அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட போது அங்கே ஒரு திட்டம் தேவனால் போடப்பட்டது. ஆமென். மனுஷன் விழுகிறதுக்காக உண்டாக்கப்பட்டானா? அல்ல. மனுஷன் வில்லனுனே கத்தர் வச்சாரா? இல்ல. ஆண்டவரே யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? அந்த மனுஷன் பிறவாதிருந்தானா நலமா இருக்கும் இல்லையா? அப்போ ஒருத்தர் என்னை பார்த்து, நான் வேதாம கல்லூரியில் இருக்கும்போது, ஆண்டவரே பாஸ்டர், யூதாஸ் அதற்காகவே நியமிக்கப்பட்டானா? யூதாஸ் நியமிக்கப்பட்டானா? இயேசுவை காட்டி கொடுக்கும்படி தேவனே யூதாஸை நியமித்தாரா? அவ்வளவு பயங்கரமான மோசமான தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது அவனவனுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இச்சையின்படி. பைபிள் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்றான்? சோதிக்கப்படுகிறான். யாக்கோபுல அவர் எழுதுறாரு, இது அவனவனுடைய பலவீனம். அப்ப யூதாஸ் விழுந்தது தேவ திட்டம் அல்ல, யூதாஸ் விழுந்தது அவனுடைய சுயம். அப்ப ஆதாம் விழுந்தது தேவ திட்டமா? அல்ல. என்னைக்குமே கர்த்தர் 2 பிளான் வச்சிருப்பார் உங்க லைஃப்ல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க நல்லா போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில விழுகை நடக்குமானால் அதுக்கு ஒரு திட்டம் கர்த்தர் வச்சிருப்பார் உங்களை மீட்கும்படியாக. அப்ப நன்றாய் கவனித்து பாருங்கள், ஆதாம் விழுவான் என்று தேவனுக்கு தெரியும், அதனால தான் ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் வச்சிருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரு தூதனை அனுப்பவில்லை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரு மனிதனை அனுப்பவில்லை, தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பினார். ஒரு பெரிய திட்டம், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, 430 வருஷம் முடிந்த உடனே உன் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள். அவங்களை மீட்பதற்காக இயேசு அனுப்பல. நல்லா கவனிச்சீங்களா? இஸ்ரவேலர் மீட்பதற்கு இயேசு அனுப்பினாரா? இல்ல. ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்பதற்காக, ஆதாமின் பாவம் முதற்கொண்டு ஸ்தோத்திரம் இன்ன வரைக்கும் செய்த பாவங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முந்தின பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்து வந்து போன பிறகு பிந்தின பாவத்துக்கும் தான், ஒட்டுமொத்த பாவத்துக்கும் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். Why Christ came? பிதாவின் சித்தத்தை பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே ஆண்டவர் ஜெபம் பண்றாரு 3 முறை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆகிலும் ஹலோ என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தம் நிறைவேறணும். அப்ப தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தப்படி இறங்கி. எதுக்காக? உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மனுக்குலாம் பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிங்க என்னோடு கூட. எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Hebrews chapter 2 verse 16, எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். என்ன சொல்லியிருக்கு? அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் விழுந்து போனாங்க. யாரு? தூதர்களும் விழுந்து போன ஒரு கூட்டம் இருந்தது, மனிதன்லையும் ஒரு கூட்டம் விழுந்து போன ஒரு கூட்டம் இருந்தது. லூசிபர் விழுந்து போனால, ஆனா லூசிபரும் அவனை சார்ந்தவர்களும் தேவனை விட்டு தள்ளப்பட்ட போது, அவர்களும் தேவனை விட்டு செப்பரேட் பண்ணப்பட்டு தேவ பிரசன்னத்திலிருந்து தள்ளப்பட்ட போது அவர்களை மீட்பதற்காக தன் குமாரன் அனுப்பல. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தூதருக்கு கை கொடுக்கல? ஏன் மனுஷனுக்கு கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். கை கொடுத்தார் என்ன? மீட்கும் திட்டத்தை மனுக்குலத்தில் கர்த்தர் நிறைவேற்றார். ஏன் விழுந்து போன தூதனை கர்த்தர் எடுக்கல? அவன் தேவனை போல இல்ல, நீங்களும் நானும் தான் யாரை போல இருக்கிறோம்? சொல்லுங்க, அவரை போல இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார்ல, நாம் நம்மை போல உண்டாக்குவோமாக. நாம யாரை போல இருக்கிறோம்? தேவனை போல, தேவ தூதனை போல அல்ல.
இந்த உலகத்துல நீங்களும் நானும் அவரை போல இருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை மேல போகும்போது எப்படி இருப்போம்? நீங்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல இருப்பீங்க. அங்க போய் தான் நம்ம தேவதூதனா மாறுமே தவிர இங்க இருக்கிற வரைக்கும் அவருடைய சாயலை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாம ரட்சிக்கப்பட்ட போது, இயேசு என் வாழ்க்கையில வந்த போது, நான் அவரை போல மாற்றப்படுகிறேன். மாற்றப்பட்டீங்களா? மாற்றப்பட்டு இருக்கணும். இந்நேரம் கொஞ்சமாவது மாற்றப்பட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க ஆமேனாவது சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார், தூதனுக்கு கை கொடுக்கல. எவ்வளவு பெரிய சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதுறாரு பாருங்க. விழுந்து போன கூட்டம் 2 பேர், ஒருத்தனுக்கு கை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு கை கொடுக்கல. அவன் நினைச்சிருந்தா லூசிபருக்கு கை கொடுத்திருக்க முடியும். ஏன்னா அவன் அழகில் மேன்மை உள்ளவன், அழகில் சிறந்தவன், ரொம்ப அழகா இருப்பான். லூசிபர் பார்க்கணுமா யாராவது? ஹலோ, லூசிபர் நானே உங்களை பார்த்தா இப்போ அப்படித்தான் தெரியுது. 1000 லூசிபர் உள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஏன் தான் அப்படி முறைக்கிறீங்களே தெரியல. நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கேட்கணும் வசனத்தை. அல்லேலூயா. ஆமாம், உள்ள இருக்கிறவன் கிரியை செய்ய விடக்கூடாது. உள்ள இருக்கவன் உங்களை தூங்க வைப்பான், உங்களை முறைக்க வைப்பான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்துமா, நீங்கள் சொல்லணும் பாஸ்டர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொன்னால் தேவதூதன் இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அப்படி இல்லைன்னா உள்ள வேற ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்த போது என்னாச்சு? அவர் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுத்து, ஸ்தோத்திரம், அவர் வந்ததுல எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இல்லைன்னா நீங்களும் நானும் இப்படி உள்ள உட்கார்ந்து அல்லேலூயா சொல்ல மாட்டோம், ஆமென்னு சொல்ல மாட்டோம். இப்படி ஒரு கூட்டம் ஆராதிச்சிருக்காது. இயேசு வராவிட்டால், இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்காவிட்டால் நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பை சுதந்தரித்திருக்க முடியாது, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்திருக்க முடியாது. நான் சொல்றேன், இருக்கிறதுலே உலகத்தில் மேன்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பது தான் மேன்மையான வாழ்க்கை. அதை நீங்க முதல்ல உணரணும். இந்த உலகத்தில் மனுஷனா இருப்பதல்ல, பெரிய அந்தஸ்துல வாழ்வது முக்கியம் அல்ல. நீ தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்திய அந்த உலகத்தை, அதான் பெரிய கிருபை. அல்லேலூயா. நீ தரித்திரனா இருப்பாயோ, ஐஸ்வர்யானா இருப்பியோ, அதை பத்திலாம் டசன்ட் மேட்டர். அதை பத்தி கர்த்தர் கவலையே பட மாட்டார். இந்த உலகத்துல சொல்ல அண்ணன் பேட்ரிக் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு பேட்ரிக் அண்ணன் தெரியும் தெரியல. பேட்ரிக் ஜாஷ்வா, இந்தியாவில் மறக்கப்பட முடியாத மிஸ்டரிகள் அவங்கெல்லாம். இப்போ தான் அண்ணன் மறிச்சு போனாங்க. ஸ்தோத்திரம். FMBB ஃபவுண்டர் அவங்கெல்லாம். பேட்ரிக் அண்ணெல்லாம் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். 82 83 வயசுல தான் மறிச்சார். ஒரு காக்கி பேண்ட் போட்டிருப்பார், ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பார், அவ்வளோதான். அவர் ஒன்னே ஒன்று, அவர் தன் வாழ்நாள் முழுசு எங்கே போனாலும் ஒன்று சொல்கிறார், ஆண்டவரே என்னை ஒரு பிச்சைக்காரனாக கூட வச்சிருங்க, நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் ஒரு பரிசுத்தவானா வைங்க என்ன. அந்த வார்த்தைகள்லாம் இந்த ஊழியத்தில் எங்களை அவ்வளவா பலப்படுத்தும். நான் ஒரு பிச்சைக்காரனா கூட வாழ்ந்தா கூட இந்த உலகத்தில் நான் கவலைப்பட மாட்டேன், ஆண்டவரே என்னை பிச்சைக்காரனா கூட நீங்கள் வைங்க, நான் பயப்பட மாட்டேன், ஆனால் என்னை ஒரு பரிசுத்தவானா வைங்க. எவ்வளோ பெரிய வார்த்தைகள் அதெல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விழுந்து போன ஒரு மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது அந்த மீட்பின் திட்டம் யாருக்கும் தெரியல. அவர் யாரை மீட்க வந்தார்? இஸ்ரவேலரை மீட்பதற்காக. அவருடைய மெயின் திட்டத்தில் ஒரு பகுதி இஸ்ரவேலர்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளலை. நான் யாருக்காக வந்தேன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் தன் திட்டத்தை முடிச்சுட்டு மேலே போயிட்டாரா? இல்லை, அடுத்த ஆப்ஷன் வச்சிருந்தாரு, அதான் புரஜாதிகள், நீங்களும் நானும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் சிந்தையில் இருந்தோம், அவர் திட்டத்தில் 2வது ஆப்ஷன்ல நீங்களும் நானும் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னபோது ஆண்டவர் உடனே தன் மீட்பின் திட்டத்தை முடிச்சுட்டு மேலே போகல, உங்களை என்னை தேடி வந்தார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இஸ்ரவேலரை காட்டிலும் ஆண்டவராக இயேசுவை அதிகமாய் நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். அதான் என் மிகப்பெரிய கிருபை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும், அப்படி அண்டர்லைன் பண்ணி வைங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் பூமிக்கு வந்தபோது அவர் நோக்கத்தை சொல்றார். நான் ஏன் தெரியுமா வந்தேன்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே பூமிக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். வேற ஒண்ணுக்கா வரலப்பா, வேற ஒரு நோக்கம் அல்ல அவருக்கு. அவர் இந்த பூமிக்கு இறங்கி வரும்போதே நீங்களும் நான் அவர் சிந்தையில இருந்தோம். கை உயர்த்தி ஆமென் சொல்ல வேணாமா? அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்னை தாண்டி போகல, அந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில வந்தது. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தருணம் கொடுக்கிறாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனையோ பேருக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. நான் காலையில் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எத்தனையோ பேர் சபைக்கு வராங்க,
சுகத்துக்காக வராங்க. சுகம் வாங்கினோன்னே அவன் இயேசுவை விட்டுட்டு சுகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடறான். அப்படிதானே? ஹலோ, எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் இந்த 27 வருஷத்தில் எத்தனையோ பேரை நான் சுகத்துக்குள்ளே கத்த நடத்தியிருக்கேன் என்னை கொண்டு. ஆனால் அத்தனை பேர் ரட்சிக்கப்படலையே. கிளம்பும் போது அதான் என் மைண்டில் வந்துட்டு இருந்துச்சு. வந்த அத்தனை பேரும் இயேசுவை தேடி வந்தாங்க, இயேசுவிட்ட சுகம் தேடி வந்தாங்க. அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகமாக்குனார். ஆனால் சுகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சுகத்தை கொடுத்த இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த ஆப்ஷன் அல்ல. வந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ரட்சிப்புக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் போகல, அந்த பாவ மன்னிப்பை என் வாழ்க்கையில கொடுத்த ஆண்டவரை நான் விடலை, இழக்க விடலை. நீங்க உலகத்தில் எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் இயேசு இழக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் தான் கடைசி வரைக்கும். நம்மளை விட்டு எது வேணா வரும். ஏன்னா கூட பிறக்கும் போது எதுவுமே என் கூட இல்லையே. இவ்வளோ பெரிய வீடும், இவ்வளோ பெரிய வசதிகளும், இவ்வளோ பெரிய வாய்ப்புகளுமே நம்ம வந்தோம் இல்லையே. இது பாதியில் தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்க? கொடுக்கப்பட்டுச்சுப்பா. கர்த்தர் கொடுக்கலன்னா இது வராது. கர்த்தர் கொடுத்தார், அது போகும், அது வரும். ஆனால் இவர் போயிடக்கூடாது என்னை விட்டு. அப்போ அவர் என்ன தேடி தான் இந்த பூமிக்கு. அப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு கொடுக்கப்படுற செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவனுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும். எனக்கு யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் ஜெபித்ததுனால தான் என்ன கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நான் சொல்லுவேன், என் ஊழியத்தில் என்னுடைய ரட்சிப்புக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க. பல வருஷங்களா எனக்கே தெரியாத அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சினிமா பாட்டு நல்லா பாடுவேன். அப்போ அவங்க யோசிப்பாங்களா, ஆண்டவரே இவன்லாம் வந்தா ஊழியத்தில் நல்லா பாடுவானே, ஊழியத்தை ரொம்ப பிரயோஜனம். யார் எனக்காக ஜெபம் பண்ணாங்களோ கடைசியில் அவங்கள்ட்ட தான் நான் ஊழியத்தில் இருந்தேன். அதே சபையில் நின்று பாடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். சரி, சம்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணதுனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே. எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கதறினால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சபையை நான் பண்ண ஜெபத்தினால எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த சபைக்காக ஜெபித்திருக்கிறாங்க. தேவன் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு தான் இந்த சபையை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமா. அப்ப இந்த ரட்சிப்பு என்பது விலையேறப்பட்டது. ஆண்டவர் என்ன சந்திக்க முடியுதா இந்த பூமிக்கு. ஆனா அந்த ரட்சிப்பை நான் விடலை பாருங்க, நான் இழந்து போகல பாருங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஜன்னல் வழியா பார்க்காம என்ன செய்யணுமா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுமா? அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஆத்தும பாரம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள கட்டாயம் இருக்கணும். ஏன்னா எனக்கு கிடைத்த ரட்சிப்பு எத்தனையோ பேத்துக்கு. அட்லீஸ்ட் உங்க குடும்ப ஜெபத்திலேயாவது பண்ணுங்க. ஆண்டவரே என் பக்கத்து வீட்டை ரட்சிங்க, எழுத்த வீட்டை ரட்சிங்க. ஸ்தோத்திரம். நான் சந்தித்த அந்த மனிதனை ரட்சிங்க. நான் பார்த்தேன் அந்த மனிதன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் அந்த கண்ணீர் வீணா போகாது. ஒரு நாள் தேவன் அவர் தொடுவார். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா அவர் தொட முடியாது. யாருக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ ஒரு நாள் உங்கள் கண்கள் அதை பார்க்கும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வரத வருமா வராதா? நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் உறவுகளுக்காக ஜெபம் பண்ணணும். உங்கள் எழுத்து வீட்டுக்காரனுக்கு, அவங்க தெருவுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே இந்த மனுஷனை சந்திங்க ஆண்டவர், ரொம்ப கடினமுள்ள இருதயமுள்ள மனுஷன், அவனை சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு, நீங்க சந்திங்க ஆண்டவர். ஒரு நாள் அவனே வந்து கேட்பான், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, அதை காட்டில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? அல்லேலூயா. அப்ப என்ன தேடி எனக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்த தேவன் எங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த கிறிஸ்மஸ் சீசன் என்ன? நீங்க மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்கே அந்த நம்மகிட்ட வந்து போன மாதம் வந்துட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு போன பாஸ்டர், அவர் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். பாஸ்டர் இங்கே சபைகளே கிடையாது, சபைகளெல்லாம் இழுத்து மூடப்பட்டு விட்டது. நாங்கள் விசுவாசிகளை போய் சந்திக்கணும்னா மார்க்கெட்டுக்கு வரும்போது அங்கே வர சொல்லி பார்க்குறோம், காய்கறி சந்தையில் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்து ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு சபைகள் அந்த சூழ்நிலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படி சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரை ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்ப்போம். நல்ல கைதடி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்ப்போம். நான் சொல்றேன், உங்க கண்ணு என் கண்ணு அதை பார்க்கும். நிச்சயமாக ஒரு பெரிய ஜனத்திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவதை உங்க கண்ணு என் கண்ணு கட்டாயம் பார்க்கும். ஆண்டவர்ட்ட அதான் சொன்னேன் காலையில், ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சுதான் பார்வோனை எழுப்புவீங்க. பார்வோனை பின்தொடரும்படி கர்த்தர் செய்தார். அவன் சும்மா அரண்மனையில் இருந்திருக்கலாமா? அரண்மனையில் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு எண்ணம் கொடுத்து இவர்களை தொடரும்படி செய்து, போ போ விடாத, அவனுங்களை தொடரு, அவனை கொண்டு போய் செங்கடலுக்குள்ள தள்ளுவதுதான் தேவ திட்டம். மனுஷ திட்டம் நிறைவேறலப்பா. அவன் திட்டம் இவனுங்களை பிடிக்கணும்னு, தேவனுக்கு ஒரு திட்டம் இவங்களை தப்பு வைக்கணும்னு.
ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்து செங்கடல்ல உள்ள தள்ளி அவன் போனான கடல் மூடிச்சு பாருங்க. தேவ திட்டம் நிறைவேறிச்சு. நான் இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா அந்த தேசத்துல அதை செய்வார். நீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. இந்த பஞ்ச பாட்டெல்லாம் கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்களை பிடிக்கும் போது அப்போஸ்தல நடபடிகள்ல பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலைக்குள்ள போடுறான். எல்லா பரிசுத்தவான்களையும் பிடிச்சு சிறைச்சாலைக்குள்ள போடுறான். சபை அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. சபை ஊக்கமா ஜெபம் பண்ணுது. ஆனா அப்போஸ்தலர் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவரே இப்படி ஜெயில போற அப்படிலாம் ஜெபம் இல்ல. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நாங்க தைரியம் அளிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஒரு விசுவாசி அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த உபத்திரவத்தை சகிக்க எனக்கு பலன் தாரும். ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரம்? அது கேட்பது பழைய விசுவாசி. புது விசுவாசி புதுசா ரட்சிக்கப்பட்டு புது அனுபவத்துக்குள்ள இருக்க என்ன தெரியுமா சொல்லு? ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை சகிக்க எனக்கு பலன் தாரும், இந்த சிலுவையை சுமக்க எனக்கு பலன் தாரும். அப்ப ஆண்டவர் மீட்பின் திட்டம் தேவதூதனுக்கு கை கொடுக்கல. அவர் ஏன் வந்தார் அப்படின்னா என்னை மீட்பதற்கு. என்னை ஏன் மீட்டார் அப்படின்னா என்னை கொண்டு இன்னொருத்தர் மீட்பதற்கு. அதான் அவர் திட்டம். உங்களை கொண்டு உங்க ஜெபமோ உங்க ஊழியமோ உங்களுடைய சுவிசேஷமோ எதையோ ஒன்றை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு மற்றவரை ரட்சிப்பதற்கும் ஆண்டவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வரதுக்கு அவர் திட்டம் வச்சிருக்கார். நான் சொல்றேன், எப்பொழுதுமே சொல்லுவேன், யாரையுமே கர்த்தர் சும்மா கொண்டு வர மாட்டார். நான் சொல்லுவேன், ஒரு வயசான பாட்டியா இருந்தாலும் சரி, ஒரு வாலிப தம்பியா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள தேவ அனுமதி இல்லாமல் உள்ள வர முடியாது. அப்படி உள்ள வருவார்களானால் அவர்களை கொண்டு வர திட்டம். அப்ப நீங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஆண்டவர் ஏன் வந்தார்? என்னை கொண்டு மற்றவர்களை மீட்பதற்காக. ஒருவேளை என் ஜெபமோ என் ஊழியமோ அதற்கு உறுதுணையா இருக்கணும். இரண்டாவது, அவர் ஏன் வந்தார்? why he came. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இருளில் இராதபடிக்கு நான் ஒளியாக வந்தேன். ஆண்டவர் லைட்டா வந்தாரா? வெளிச்சமாய் வந்தார். ஏன் வந்தார்? என்னை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் எங்க இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எங்க இருக்கக்கூடாது? அல்லேலூயா. நீங்க இருட்டுல இருக்க கூடாது. இருட்டுன்னா என்ன? லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தா இருட்டா? பாவம் ஒரு இருட்டா? ஸ்தோத்திரம். பிசாசுடைய ஆதிக்கம் தான் உங்க வாழ்க்கையில இருட்டு. ஆண்டவர் சொன்னார்ல, உன் சரீரத்துல ஒரு புறமும் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உனக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றப்பட்டது. உள்ள இருக்கிற இருள் எல்லாம் வெளியே போச்சுல. இருள் என்பது பிசாசுடைய கிரியைகள். பிசாசு தான் இருட்டுல இருப்பான். பிசாசு தான் இருட்டு. அதான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே இராதபடிக்கு வெளிச்சமா இருக்கணும். உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணுமா? ஆண்டவர் வந்தபோது எனக்குள் இருந்த எல்லா இருட்டும் என்னை விட்டு வெளியே போச்சு. அவர் வரலன்னா இன்னைக்கு நான் எங்க தான் இருந்திருப்பேன்? சொல்லுங்க, இருட்டுல தான் இருந்திருப்பீங்க. அநேக அந்தரங்க பாவத்துக்குள்ள இருந்திருப்போம். என்னால விட முடியாத சில பாவங்களுக்குள்ள நான் வாழ்ந்திருப்பேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், விசுவாசிகளால விட முடியாத பாவமே இருக்கக்கூடாது. ஆமென். உங்களாலேயே விட முடியலன்னா உலகத்து மனுஷன் எப்படி விடுவான்? ஏன்? உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இருக்காரா இல்லையா? இல்லையா? உங்க பாவத்தை உங்க பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிற தேவன் அல்ல. ஐயோ என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறாள். சில சொல்லுவோம்ல, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட இருந்தா நான் கொடுத்து உதவி செய்வேங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிமோல. இப்போ ஒரு உலக மனுஷன் பரிதபிக்கிறான், பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறான். நான் இருந்திருந்தா என் பிள்ளையினுடைய கடன்லாம் அடைச்சிருவேன், என் பிள்ளை சந்தோஷமா இருப்பா. ஐயோ வாழ்க்கை கண்ணீர்ல இருக்கு, என்னால ஒன்றும் செய்ய முடியலையே. அந்த நிலைமையில ஆண்டவர் இல்ல. பரிதபிக்கிற தேவன் அல்ல, அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்னைக்கு உங்க வாழ்க்கையில உள்ள வந்தாரோ, என் வாழ்க்கையில உள்ள வந்தாரோ, உள்ள இருந்த இருட்டெல்லாம் போச்சா இல்லையா? நீங்க தான் சொல்லு, போச்சா இல்லையா? போயிட்டே இருக்கு. அப்படியா? போயிருச்சா? கொட்டாயிலே போயிருச்சு எல்லாம் வெளியில. இயேசு நாமத்துல போ பிசாசே. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இருட்டுல என் வாழ்க்கை ஒரு காலத்து இருட்டுல தான் இருந்துச்சு. எத்தனை அடிமைத்தனங்கள் உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. பாட முடியல, ஆராதிக்கல, ஆனா நான் கிறிஸ்தவங்களா தான் வாழ்ந்தேன். வசனம்னா என்னன்னு தெரியாது. சொல்லுவாங்க சாட்சி, நான் இங்க வந்த பிறகுதான் பாச சத்தியம்னா என்னன்னே தெரியும். இவ்வளவு சத்தியம் இருக்குதான்னு எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியும். ஏன்னா பைபிளே புரட்டாம நான் சொல்லி கொடுக்குறேன்ல. ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, பைபிளே புரட்டாத ஆட்கள்லாம் இருக்கிறீங்க.
அப்ப என் வாழ்க்கை இருட்டில் இருந்துச்சு, உலகத்துக்கு அடிமையா இருந்தேன், பாவத்துக்கு. ஆனா என்றைக்கு இருள் போகும்படி வெளிச்சமாகிய இயேசு உள்ள வந்தாரோ, ஸ்தோத்திரம், அவர் வந்ததுல மீட்பின் திட்டத்துல நான் ஒரு பகுதி. அப்ப எனக்குள்ள வந்தபோது இருட்டு வெளிச்சமாச்சு. ஆனா இன்னைக்கும் இருட்டுல உட்கார்ந்து இருப்பது நியாயமா? நியாயம் இல்லையப்பா. ஒரு விசுவாசி இருட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அந்தரங்க பாவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. என்னால விட முடியல. அதுதான் ஆண்டவர் உதவி செய்யறாரு, அதுதான் சபையை வச்சிருக்காரு, அதுதான் ஊழியக்காரன் வச்சிருக்காரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் வச்சிருக்காரு. சாதாரண ஊழியக்காரனால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா மனுஷனுக்கு இருக்கிற வியாதிப்பா, பலவீனப்பா, கர்த்தர் நம்மள அப்படி வச்சிருக்காரா? இங்க வா, வியாதி உன்னுடையதல்ல, இயேசுவின் நாமத்தில் நீ சுகமாகு போ. ஆமென். ஊழியக்காரன் எதுக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு? சகல நோய்களையும், சகல வியாதிகளையும், சகல பிசாசுகளையும் துரத்த அவர்களுக்கு வல்லமையும், குட், வெரி குட், அதிகாரமும் கொடுத்தார். சீசர்களை கூப்பிடுறாரு, வாப்பா, உனக்கு எல்லாத்தையும் தரேன், நீ கையை யார் மேல வைக்கிறியோ அவன் வியாதி, என்ன வியாதின்னு சொல்ல பாருங்க, எல்லா வியாதி, சகல வியாதி, சகல நோய்கள், சகல பிசாசுகள், அது மந்திரமோ பில்லி சூனியமோ எந்திரமோ யாக வளர்த்த பிசாசோ, அது எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் அதுக்குரிய அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருப்பார். நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க, தான் பிரச்சனை. அதனாலதான் மருத்துவமனையில் இருந்தா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நானும் விட்டுட்டேன், போ, அது உன் காசு செலவாகணும்னு தலையெழுத்து. நான் என்ன பண்ணிட்டோம், தூக்கிட்டு வந்து பாச ஜெபம் பண்ண. 3 நாளா வியாதி, பலவீனம். இன்னைக்கு வரல, கவிதா வரல, அவங்க வீட்டுக்காரர் என்ன ஃபோன் பண்ண, பாச 3 நாளா ட்ரை பண்றோம், முடியல, சரி போயிடலாம் பாஸ்டர். இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டலும் போல, எங்கேயும் போல. நேற்று காலையில் அப்படியே ஓடி வந்துருச்சு, என்ன ஜெபம் பண்ணுங்க, நான் போயிடுவேன். ஜெபம் பண்ண சுகமாயிட்டு. நீ போயிருந்தா 100 200 பழுத்துருக்குங்க, 500 ஒண்ணுமெல்லாம் வாங்கியிருப்பான். இப்போ எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை தேவன் வச்சுக்கிட்டாரு? அப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியுதான். ஸ்தோத்திரம். அப்ப எனக்குள்ள இருந்த இருள் வெளியே போச்சு, இன்னைக்கு வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு. அந்த வெளிச்சம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் எங்க இருக்கக்கூடாது? ஹலோ, எங்க இருக்கக்கூடாது? இருட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, பாவ வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடாது. அது உன்னை கொண்டு போய் முடிச்சு கட்டிடும், ஒரு நாள் முடிச்சு கட்டிடும். ஒண்ணு பாவத்தை மேற்கொள்றதுக்கு போராடணும், போராட பலன் இல்லையா, ஊழியக்காரன் வந்து சரண்டர் ஆகி, ஐயா எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, என்ன சொல்றதுக்கு என்ன, நீங்க அம்மாட்ட சொல்லுங்க, ஆம்பளைங்க என்கிட்ட சொல்லட்டும். உங்களை தூக்கி விடுறதுக்கு, உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்காரு. நீங்க இந்த வருஷம் முடிச்சிடலாம், இந்த வருஷம் வெளியே வந்துடலாம், இந்த அடுத்த வருஷம் வெளியே வந்துடலாம், அப்படி இப்படி பிசாசு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கான். ஆனா சொன்ன, நான் வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி இருட்டில் இருக்கக்கூடாது, இருட்டின் ஆவிகள் உனக்குள்ள ஒர்க் பண்ண அனுமதிக்க கூடாது. உங்களுக்கே தெரியும், சரியா ஜெபம் பண்ண முடியல, சரியா வந்து ஆண்டவர் ஆராதிக்க முடியல, குற்ற மனசாட்சியோட அலைகிறேன், ஏனா இப்படி இருக்க ஆண்டவரேன்னு நொந்துக்கிறீங்களே தவிர அவனை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் போதே. சபை பரிதாபத்துக்குரிய இடம் அல்ல, உங்களை விடுவிக்கும்படி தான் சபையை வச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியுங்க. எத்தனை குடிகாரம் மனம் திரும்புறான், எத்தனை திருட்டு பையன் மனம் திரும்புறான், எத்தனை கொலகார மனம் திரும்புறான், எத்தனை வேசித்தனக. அதான் உண்மையான மனமாற்றம். தெரியுங்களா உங்களுக்கு? அதான் உண்மையான மனமாற்றம். ஆண்டவர்கிட்ட வந்து அத்தனை பேர் பாருங்க, உண்மையான மனமாற்றத்தை திரும்பி போனான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நம்மளை காத்துக்கொள்ளணும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமென். ஆமா, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா, ஆண்டவர் என் மேல பிரியமா இருந்தா, நான் செய்யற தவறையெல்லாம் அவர் தடுத்து போடட்டும். அப்பெல்லாம் வரமாட்டாருங்க உங்களுக்கு, அப்பெல்லாம் வரமாட்டார். நான் பாவம் செய்ய போவேனா அவர் வந்து தடுப்பாராம். எங்க அவரை தடுக்க சொல்லுங்கள், என் மேல் உண்மையாய் பிரியம் வந்து ஆட்டி பின்னாடி புடனிலே அடிப்பார், ஓட விட்டு. அல்லேலூயா. தாட்டு மட்டார்னு விழுவும். சத்தியம் தெரியாதவனுக்கு தான் குறுக்கையில வந்து கூட இருந்து அவனை பாதுகாப்பார். அபிமெலேக்கு பாவம் செய்ய போகும்போது இந்த ராஜா சாராளை கொண்டு போய் அரண்மனையில் வச்சுக்கிட்டான். அந்த ராத்திரி கர்த்தர் வந்தார், ஏய் அவன் ஒரு தீர்க்கதரிசி மனைவி, அவளை தொட்ட நீ செத்த அப்படின்னாரு. ஐயோ எனக்கு தெரியாதே, நான் அறியாம தானே இதை செய்தேன். நீ அறியாமல் செய்கிறன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. நீ அறியாம செய்யற தவறுக்கு இயேசு வருவார், நீ அறிஞ்சு செய்யற தவறுக்கு இயேசு வரமாட்டார். நீ தான் அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணும். எனக்கு பலவீனம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய, எனக்குள்ள ஒரு இருள் இருக்கிறது, அது என்ன அதுதான் உங்களை சிக்க வச்சிருக்கு, அதான் உங்களை முன்னேற விடாம வச்சிருக்கு. அந்த இருளையே நீ வாழ்வாயானால் எத்தனை வருஷம் போனாலும் உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இருளை மேற்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அதுக்கு தான் சபையை கத்த வச்சிருக்கார். Why Christ came? இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு. அப்ப இப்ப எனக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சே, ஓகே. இந்த வெளிச்சம் எனக்குள்ள என்ன செய்யும்? வாசிங்கள் என்னோடு கூட. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம்
ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Glory to the Lamb of God. வாசிக்கலாமா? யோவான் 15:22. நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாவத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துவார். உங்களோட கர்த்தர் இருக்கிறான்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஹலோ, உங்களோட ஆண்டவர் இருக்கிறான்றதுக்கு அடையாளம் என்ன? உங்களை ஆசீர்வதிக்கணும், பெரிய வீடு கொடுக்கணும், அதான் ஆசீர்வாதமா? அதான் அடையாளமா? உங்களுக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களோட இருந்து நீ செய்கிற தவறுகளை அவ்வப்போது கண்டித்து கொண்டே இருப்பார். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறான்றதுக்கு மிகப்பெரிய சாட்சி என்ன? என்னோட இயேசு இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வேண்டாம். அவர் உங்களோட உணர்த்திக்கிட்டே இருக்கிறார்னா நீங்க அவரோட இருக்கீங்கன்னு அர்த்தம், அவர் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம். அண்ணா சொல்லல, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மனுஷன் முன்பாக பிரகாசிக்கட்டும். உங்களுக்குள்ள ஏன் அந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு? நீ அவரை குறித்து அவருக்கு சாட்சியாக மற்றவருக்கு முன்னாடி இருக்கதா அந்த வெளிச்சம் எனக்குள் வந்தது. அந்த பூமியில வெளிச்சமா வந்தார். வெளிச்சமாய் வந்தவர் எனக்குள் இருக்க இருளை அகற்றி எனக்குள் வெளிச்சத்தை கொடுத்தார். ஏன் அந்த வெளிச்சம் எனக்குள் வந்தது? கவனிங்க, அது மனுஷன் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் யாரு? இயேசு. இயேசுதான் வெளிச்சம். அப்ப இந்த இயேசு எனக்குள்ளிருந்து வெளிப்படுவாரானால் அவர் வந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். இந்த வருஷம் எத்தனை பேருக்கு உங்களால சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? கர்த்தருக்கு மகிமை. உங்களால ஒரு 2 பேத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தா அவர் வந்த நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுதுன்னு அர்த்தம். நீங்க இல்லப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், என் வேலையை செய்கிறேன், என் ஊழியை நான் பாட்டுக்கு எனக்கு இருக்கிறேன், நான் சபைக்கு வரேன், உங்களால் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். விசுவாசியா இருப்பது ஒரு பெரிய கடினமான காரியம் இல்லை, ரொம்ப சுலபமான காரியம். நீங்க பாட்டு வருங்க, நீங்க பாட்டு போவீங்க, அவ்வளவுதான். ஆனா சீஷனா வாழ்வதுதான் கஷ்டம். விசுவாசியா வாழ்றது ஈஸி. சீஷன் யாரு? தன்னை போல இன்னொருவனை மாற்றுகிறவன் தான் சீஷன். ஆண்டவர் சொன்ன, உனக்குள்ள இருக்க வெளிச்சத்தை சும்மா வச்சுக்காதப்பா. ஏன் அந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்துச்சு தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக தான் கிறிஸ்து வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மைதானே? வெளிச்சம் வந்துச்சா இல்லையா? உள்ள வந்துச்சா இல்லையா? வெளிச்சம் வந்துச்சா இல்லையா? யார் அந்த வெளிச்சம்? இயேசு. உள்ள வந்த வெளிச்சம் அப்படியே எனக்கு மட்டும் பிரகாசிக்க கூடாது, என் வாழ்க்கையை மட்டும் வெளிச்சமாக்க கூடாது. ஆண்டவர் சொல்ல, உங்க வெளிச்சம் மனுஷன் முன்பு பிரகாசிக்க கூடாது. அதான் என் சாட்சி. இந்த வருஷம் 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருந்தாலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது வந்த நோக்கம் நிறைவேறிச்சு. 3ஆவது, ஒய் கிரைஸ்ட் கேம். ஏன் ஆண்டவர் வந்தார்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். Gospel book of John chapter 17 verse 21 and 22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது பண்ண ஜெபம் நான் சொன்னேன். It's a longest prayer. இந்த ஜெபத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல. ஆமென். அப்ப ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, பிதாவை நமக்குள்ள வெளிப்படுத்தி நம்மை அவரை போல மாற்றுவதற்காக தான் இங்க வந்தார். உங்களை மாற்றணும் தான் உங்களுக்குள்ள வந்தார். ஆமா, எதுக்காக வந்தார் உங்கள்கிட்ட? நீ மாத்திரமே தெரியலையே. இன்னும் ஆவி அனல் பறக்க வேணாம். அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா அந்த அனலை குறையக்கூடாது, அந்த ஆவியை அணைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறோம்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியை அணைச்சிக்கிட்டே இருக்கிறோம்.
நமக்கு உள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை உள்ள வந்துட்டார்னா அவரை சும்மா வைக்க கூடாது. அவர் எதுக்காக வந்தாரு? நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவரை போல நம்மளை மாத்துறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமாவா இல்லையா? 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எப்ப இங்க வாப்பா, யோவான் இங்க வா, எப்ப இங்க வாப்பா, யாக்கோபு இங்க வா, மத்தேயு இங்க வா, ஸ்தோத்திரம் இங்க வா, இங்க வா, எல்லாத்தையும் 12 பேரை கூப்பிட்டாரு. எதுக்காக? நான் சொல்றேன், ஒரு உலகத்தை ஒருத்தன் சொன்னான், இந்த உலகத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எத்தனையோ பேர் நிறுவனம்னு முயற்சி பண்ணாங்களாம், ஆனா எல்லாராலையும் முடியலையா. ஆனா இயேசு ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கி இந்த முழு உலகத்தையுமே மாத்தினாரா. ஆமா தானே? அவர் விட்டுட்டு போகும்போது ஒரு 10 லட்சம் பேர்த்த ரட்சித்து கொண்டு வந்து விட்டுட்டு போகல, ஒரு 12 பேர்த்த தன்னோட இருக்க வச்சு அந்த 12 பேர்த்தை தன்னை போல மாத்தினாரு. இன்னைக்கு சபை அவரை போல மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவரை போல மாறிடுச்சு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல, 100% மாற முடியாது, 100% எல்லாரும் மாத்திக்க முடியல. அவ்வப்போது குறைவுகளும் சுயங்களும் காரியங்களும் வெளிப்படுது. ஆனால் நான் அவரை போல மாறிட்டே இருக்கும்போது அதுதான் அவருடைய நோக்கம். அவர் why Christ came, அவர் எதுக்காக வந்தார்? அவர் தன்னை போலவும் பிதாவை போலவும் அவர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்? நம்மை போல உண்டாக்குவோம். அப்படிதான் உண்டாக்குனாரு. நீங்களும் நானும் யாரை போல இருந்தோம்? ஹலோ, யாரை போல இருந்தோம்? தேவனை போல தான் இருந்தோம். அந்த பூமியில உண்டாக்கப்பட்ட போது ஆதாம் தேவனை போல உண்டாக்கப்பட்டான். ஆனா என்றைக்கு பிசாசு உள்ள வந்து அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து அவனை உலகத்தால மாத்தி அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரித்து, ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய அன்பை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அது இட் வில் பி வெரி டேஞ்சர் இன் யுவர் லைஃப். எப்பொழுதும் அந்த பிரசன்னத்தில் இருக்க கத்துக்கணும். அதுதான் அவரை போலவே உங்களை மாத்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் அவரை போல மாறணும். அவரை போல காந்தியடிகள் சொல்லுவார்ல, ஒரு கிறிஸ்தவனா இருந்திருந்தான்னா இன்னைக்கு இந்தியா என்னைக்கு கிறிஸ்தவ நாடா மாறி இருக்குமா? ஆனா நம்ம யாரை போல இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாருமே, நீங்க பாருங்க, நீங்க என்னைய பார்க்காதீங்க, நீங்க இயேசுவை பாருங்க, அப்படிதானே சொல்லுவோம். எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவோம். உங்க பிள்ளைங்க கேட்குது, நீ ஒழுங்காமா, நீ ஆண்டவரை பாரு, அப்படிதானே சொல்லுவோம். ஆனா பவுல் என்ன தெரியுமா சொல்றான்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்க. அந்த சாட்சியை பைபிள்ல வேற யாருமே சொல்லல, எந்த பெரிய பரிசுத்தவான்னு சொல்லல. ஆனா பவுல் சொல்றான் பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சொல்லல, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா எந்த அளவு சாட்சியாயும் மாதிரியாயும் அவன் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு போயிருக்கான் பாருங்க. அப்போ ஒரு சபை எதற்காக ஆண்டவர் வந்தார் என்று புரிந்து கொள்ளணும். முதல்ல உலகத்தை மாற்றல, என்ன மாத்துறதுக்கு? அவரை போல மாறுறதுக்கு. அப்ப சபைக்குள்ள கொடுக்கிற சத்தியங்கள் நீங்க யாரை போல மாறுறதுக்கு உதவி செய்து ஆண்டவரை போல மாறணும். அவருடைய பேச்சு, அவருடைய குணாதிசயம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய நினைவுகள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு மகளா இந்த பூமியில வாழணும்னு அவர் என்ன மாத்திரத்துக்கு வந்தாரு. ஆனா என்ன மட்டும் அவரால் மாற்றவே முடியல. ஹலோ, நான் என்ன சொன்னேன்னா புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்? இப்போ நான் யாராவது எனக்கு தெரியும், யாருக்குள்ள இறங்கல எனக்கு தெரியும். அவங்கள எழுப்பி விட்டு நான் என்ன சொன்னேன்னு கேட்டா பெக்கன்னு முழிப்பீங்க. என்ன மாத்திரத்துக்கு தான் எனக்குள்ள வந்தாரு. ஆனா இன்ன வரைக்கும் என்னை மட்டும் அவரால் மாற்ற முடியல. அப்படிதானே? அப்படிதானே? அவரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சமாவது மாத்திரலாம், இந்த வருஷம் மாத்திரலாம், அடுத்த வருஷம் மாத்திரலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். தோட்டக்காரன் பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே கிருபை கொடுங்க ஆண்டவரே, அந்த விசுவாசி சரியில்லை தான், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல தான், லேட்டாக வருது ஆண்டவரே, லேட்டாக வந்தாலும் பாதி நேரம் தூக்கத்திலே இருக்கு ஆண்டவரே, லேட்டாக வந்தாலும் ஆண்டவர் சரியாக கவனிக்கிறதே இல்லை ஆண்டவரே, ஏனோ தானோன்னு வந்து உட்காந்துட்டு வெளியே போகுது ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட பேசி, இந்த வருஷமும் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இல்லை எனக்காக நீ ஜோம் பண்ண வேணாம், நிறுத்துங்க பாச, நீ சொல்லி பாருங்க, இந்த சர்ச்சை விட்டு வெளியே போக மாட்டீங்க. ஆமென். ரோட்டு மேலே ஏற மாட்டீங்க. எலியா சொன்னா, மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போன்னு காட்டிலிருந்து கரடிகள் வந்து கடிப்பதாக அப்படின்னா, உடனே கரடி வந்து 50 பேருக்கு கடிச்சு கொதறி தின்னு பிடிச்சி சின்ன பிள்ளைகள்லாம். அப்படிதான் நடக்கும். ஒரு தேவ பிள்ளையை மாற்றுவதற்காக தான் உங்களுக்குள்ள வந்தார். See, you should know the basic reason. ஆண்டவர் இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? நான் மாறிட்டேன்னா போதும். ஒரு காரியம்,
நான் மாறணும்னு விருப்பம் இருந்தால் தான் அவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க என்னைக்கு நான் இயேசுவை போல, அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், அப்படிலாம் நான் அவரை போல மாறி மகானா மாற. இயேசு மகானா? இயேசு மகானா? இயேசு மகான் அவரை போல மகானாலாம் மாற முடியாது பாஸ்டர். நம்மளாலாம் இயேசுவை போலலாம் மாற முடியாது. நான் சொன்னேன் 100% மாற முடியாதுங்க உங்களால். அவரை போல யாரும் இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவரை போல மாறுவதற்கு முயற்சிக்கிறோம். நீ முயற்சிக்கிறியான்னு தான் கர்த்தர் பார்க்கிறார். யூ ஆர் ட்ரை யோர் செல்ஃப். இந்த கண்ணில் ஆண்டவர் தப்பு தான் ஆண்டவர், இதை நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் இந்த குறைவு என்கிட்ட இருந்துச்சு ஆண்டவரே, நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவர். ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணுங்களேன். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கனிகளை கொண்டு வரும். நான் சொல்கிறத ஒரு சில செய்வாங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை. ஆமென். ஏன்னா உங்களுக்கு இதை தாண்டி போய் இங்கே இந்த சர்ச்சை தாண்டணும், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. சோத்திரம் எழுதி தான் வைக்கலே தவிர மைண்டில் நிறைய நிற்கிது. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை போகணும், இதை போகணும், இங்கே இதை முடிக்கிறது, வருஷம் முடியறதுக்குள்ள நான் சொல்ல ஒரு 10 நிமிஷம் எடுத்து, ஆண்டவரே நான் எதுலெல்லாம் மாறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எழுதுங்க. அதில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற குறைவுகளை நான் பார்த்துருக்கேன், நான் மாறணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் சொல்கிறேன் அதுதான் இட்ஸ் a greatest prayer உங்களோட லைஃப்பில். எது மிகப்பெரிய ஜெபம் தெரியுமா? நான் மாறணும்னு நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார் உங்கள் மேலே. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் இந்த வருஷம் முழுசும் உங்களை மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாரு, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னும் சேஞ்ச், அவர் எதிர்பார்த்த சேஞ்ச் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை கையில் எடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கான அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும், இல்லை திறக்காது. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், 40 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? அவனை சேஞ்ச் பண்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. சும்மா இல்ல, மோசே பூமியிலே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கே, அந்த சாந்த குணத்தை உண்டாக்குறதுக்கு he took 40 years. ரொம்ப பயங்கரமான காரியம் இல்லை? நம்ம 80, அவனுக்கு அது 40, நமக்கெல்லாம் 80 ஆனாலும் மாற மாட்டோம். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் மாற்றப்பட்ட பிறகுதான் கர்த்தர் மோசேயை முச்செடியில் சந்திக்கிறார். நீங்கள் மாற்றப்படாத வரைக்கும் தேவன் உங்கள் லைஃப்பை சந்திக்க மாட்டார். முதல்ல நான் மாறணும்னு விரும்பணும், அது எனக்குள்ள வந்த பெரிய மாற்றம். ரெண்டாவது என்ன ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது சரியில்லை, அது சரியில்லை, விட்டுறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் புது வருஷம் இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. இனி ஆண்டவர் இந்த குறைவு என்கிட்ட இருக்குது, அது ரெண்டாவது படி. மூணாவது தான் அவர் தன்னுடைய மாற்றத்தை உங்களுக்குள்ள துவங்குவார். நீங்க மாறணும்னு விரும்பாத பட்சத்தில் வரவும் மாட்டார். மாற்றப்படுவதற்கு என்ன முயற்சி செய்றீங்கன்றத நீங்க எடுக்கிறத பார்க்காத வரைக்கும் அவர் வரமாட்டார். நீங்க முயற்சி எடுக்கும் பொழுது he came down. உங்களுடைய லைஃப்ல வந்து உங்களை சந்திச்சு, உங்களை பயன்படுத்தி, உங்களை எந்த ஸ்தானத்துல இத்தனை வருஷம் கொடுக்காத அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். நான் அதை ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். நான் அதை ரொம்ப ஆழமா நம்புறேன். ராமேன் சொல்லுங்க. என்னை மாற்றுவதற்காக தான் இந்த பூமியில வந்தார். ஏன்னா என்னை மாத்திட்டா என் குடும்பமே மாறிடும், என் சமுதாயம் மாறி, என் உலகம் மாறி, என்னை சுற்றி இருக்கிற ஊர் மாறி, எல்லாம் மாறும். உங்களை பார்த்து சொல்றேன், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழுக்குல்ல. நீங்க நடக்கிற நடக்கையை பார்த்து இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்ற அளவுக்கு நீங்க நடக்கிறத பார்த்தா ஆண்டவரே கோபப்படுவேன். உலக மனுஷன் நம்மளை பார்த்து 4 பேர் பின்னாடி வாங்கி ஓடுறான். ஐயா இந்த ஆள் ஜீவியம் சரியில்லைப்பான்னா எவ்வளோ கஷ்டமான காரியம். அப்போ மாற்றப்படுவதற்கு நான் விட்டு கொடுக்கும்போது தேவன் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். 4வது ஒரு காரியத்தை நான் வாசித்து கடந்து போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. யோவான் சுவிசேஷம் தேவனுக்கே மகிமை 1ஆம் அதிகாரம், Gospel book of John chapter 1 verse 14, 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய மகிமையை கண்டோம். கவனிங்க. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பயங்கரமான வசனம். இந்த வசனத்தை என்ன பாச பயங்கரங்கிறீங்க? அதை வாசித்து புரிந்து கொண்டவங்களுக்கு அது பயங்கரம். எவ்வளவு அழகா யோவான் இயேசு புறஜாதிகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான் பாருங்க. ஒரு புது தேவனை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் இயேசுவை தெரியாது. இப்ப அந்த இயேசுவை அறிமுகப்படுத்தணும். எப்படி அறிமுகப்படுத்துறது? இப்ப நீங்க ஒருத்தட்ட போய் புதுசா நீங்க சந்திக்கிற ஒரு ஆள்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எப்படி சொல்லுவீங்க? அப்படிங்களா?
ஏன்னா துக்கமா இருக்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறியே, நல்லா தானே இருக்கேன். இல்லையே, சுவிசேஷம் போகணுன்னா நான் ஒரு காரியத்தை அவன்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமென். நான் உனக்காக ஜோம் பண்ணேன்டா நேற்று, நீ எனக்காக ஜோம் பண்ணியா? போடா, நான் என் கடவுள்கிட்ட வேண்டுவேன்டா. இல்லைடா, நான் உனக்காக ஜோம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜோம் பண்ணாதான் ஜோம் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஆமென். இல்லைன்னா ஜோம் பண்ணுறேன் உனக்காக அப்படி சொல்லுங்க. ஜோம் பண்ணுறேன்டா. அப்போ ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிப்பான். நல்லா கவனிங்க, வேத வசனம் சொல்லுது, அவர் இந்த பூமியில வார்த்தையா இருந்தார், தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமானது. என்ன அழகா இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றா பாருங்க. ஏன்னா அவர்களுக்கு வார்த்தை தான் தெரியும், கடவுளுடைய வார்த்தையை தான் தெரியும். யூதர்கள் வந்து கடவுளின் நியாய பிரமாணத்தை ரொம்ப மதிப்பாங்க. நியாய பிரமாணத்தும் அந்த தோரான்றது அவங்க வச்சிருக்க புஸ்தகம். 5 புஸ்தகங்கள் தான் தோரா. உங்கள்கிட்ட யாராவது தோரான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆதியாம, யாத்திராம, லேவிராம, என்னாகும், உபாகமம். இந்த 5 புஸ்தகங்கள் அடங்கிய புஸ்தகத்துக்கு யூதர்கள் என்ன பேர் வச்சிருக்கான்? தோரான்னு பேர் வச்சிருக்கான். இதுதான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தைன்னா யூதர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அதனால தான் யோவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவன் சொல்றான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. என்ன அழகா சொல்ற பாருங்க. வார்த்தையா இருந்தாரு, தேவனிடத்தில் இருந்தாரு, அவர் தேவனா இருந்தாரு, அந்த தேவன் மாம்சமானாரு, அந்த மாம்சம் எனக்குள்ள இறங்கி வந்து கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் அந்த வார்த்தை இப்ப எனக்குள்ள வாசம். அவருதான்ப்பா இயேசுன்ற. என்ன அழகா புறஜாதிகளுக்கு யூதர்களுக்கு இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றான் பாருங்க. உனக்கு தெரியுமா வார்த்தை தெரியுமா? யூதர்கள் சொல்ல, ஆமா கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? கடவுள் இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் கடவுள். ஆமா அப்படின்னு அது வரைக்கும் ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த வார்த்தை பாரு, மாம்சமானது. அவன் நம்பதான் மேசியா வருவார்னு நம்பதான். ஆனா அந்த வார்த்தை தான் மாம்சமாகி எனக்குள்ளேயே வாசம் பண்ணியது. இயேசு இப்ப எங்க வாசம் பண்றாரு? சொல்லுங்க சொல்லுங்க, யாருக்குள்ள வாசம் பண்றாரு? எப்படி வாசம் பண்றாரு? மாம்சமா இல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சம் கிருபையினாலும் சத்தியம். அந்த வார்த்தை எப்படி மாறிச்சு? இப்ப மாம்சமா மாறிச்சு. மாம்சம் எப்படி மாறிச்சு? கிருபையும் சத்தியமுமா மாறி எனக்குள்ளே இப்போ அவர் கிருபையாயும் சத்தியமாயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவனிச்சீங்களா? இப்ப சொல்றாரு, அது தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. அவருடைய மகிமை, அவருடைய மகிமையை கண்டோம். ஓ கவனிங்க, இப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்துருச்சு. அந்த வார்த்தை மாம்சமானதுதான் அந்த இயேசு. இந்த இயேசுவை குறித்து சொல்லும்போது அந்த மகிமையை நாங்கள் அவரிடத்தில் கண்டோம். இப்ப பிதாவுடைய மகிமை எப்படி கொண்டு வராம பாருங்க. இயேசுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இங்க நடக்குது. அந்த வார்த்தை தான் பிதாவுடைய மகிமை. ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா. See, he want to reveals God's glory. உலகத்தில் மனுஷ தேவனை பார்த்தது இல்லை. Why Christ came? கடவுளை பார்க்கல. யூதர்கள் கடவுளை வார்த்தையா தான் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கடவுளை யூதர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். புறஜாதிகளுக்கு இயேசுவை யாருன்னு சொல்லணும். அப்ப யோவான் இதை எழுதின, இந்த புத்தகத்தை எழுதின யோவான், அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றான்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிச்சு பாருங்க, இந்த இயேசுதான் பிதாவுடைய மகிமையை சுமந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். எங்க பார்த்தா? மறுரூப மலையில இயேசுவை போய் இயேசு மறுரூபமான போது அந்த பிதாவுடைய மகிமையை, ஏன்னா அந்த பூமியில ஒரு வண்ணானும் விழுக்க கூடாத அளவுக்கு அந்த வஸ்திரம் வெண்மையாம் இருந்துச்சு. யாருமே பார்க்கல. இந்த 3 பேர் தான் அதை பார்க்கறான். அந்த 3 பேர்ல ஒருத்தன் இப்படி எழுதுறான், ஓ அந்த மகிமையை நாங்கள் கண்டோம், அது தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்ப why Christ came? பிதாவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவது. தேவன் இப்படித்தான் இருப்பார் அப்படின்றத நடமாடும் நிரூபமாக இயேசுவை காண்பிக்கதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தெய்வம் எப்படி இருப்பாரு? ஒரு குருடன் போய் கேட்டு பாருங்க, யானை எப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்க. யானை எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அவன் மைண்ட்ல உதிச்சதை சொல்லுவான். யானை இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு இப்படி காமிச்சான். இதான் யானையா? இல்ல, யானை வேற ஒரு ரூபம். அப்ப அறியாத ஒரு ஜனத்துக்கு தேவன் எப்படி இருப்பார், கடவுள் எப்படி இருப்பார், நீ இதுவரைக்கும் வார்த்தையா தான் பார்த்திருக்க, ஆனா பார் கடவுள் இப்படிதான் இருப்பார் அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு அந்த ரூபத்தில் வெளியில வந்து சொல்றான், நாங்கள் அந்த மகிமையை கண்டோம், அந்த மகிமை இவரிடத்தில் இருக்கிறது.
கடவுளை காண்பிப்பதற்காக தான். கடவுள் இப்படிதான்ப்பா இருப்பாரு, இவ்வளவு அன்புள்ளவரா இருப்பாரு, இவ்வளவு மனதுருக்கம் உள்ளவரா இருப்பாரு, இவ்வளவு அற்புதங்கள். நீ நினைக்கிற கடவுள் பட்சிக்கிற கடவுள், ஆனா இங்க வெளிப்படுத்தப்படுகிற கடவுள் அன்புள்ள கடவுள். ஓ ஸ்தோத்திரம். அவர்கள் மேல இரக்கமுள்ள கடவுள். அந்த கடவுளை வெளிப்படுத்துறது தான் இயேசு இறங்கி வந்தார். கடவுளாகவே வாழ்ந்துட்டு போனார், பிதாவை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஒருத்தன் வந்து கேட்கறான், பிலிப்பு கேட்கறான், ஆண்டவரே எங்களுக்கு யாரை காண்பியும்? பிதாவை காண்பியும். உங்களை பார்த்துட்டோம், குமாரனாக இயேசுவை பார்த்துட்டோம், கண் கூட பார்த்துட்டோம், ஆனா இந்த குமாரனாக இயேசுவை அனுப்பிட பிதாவை எங்களுக்கு காண்பியும். பிதாவை காண்பின்னு சொன்ன இயேசு என்ன சொன்னார்? வாங்க உங்களை ஒரு ரூம்குள்ள கூட்டு போறேன், பிதாவே இறங்கி வரும் அப்படின்னாரா? என்னை கண்டவன் பிலிப்பு அப்படி சொல்ல, பிலிப்பு இத்தனை காலம் நீ என்னோட இருக்க, இன்னுமுமா நீ பிதாவை பார்க்கணும்னு விரும்புற? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டான். ஏப்பா நான் தான்ப்பா பிதா அப்படின்னா என்ன? நான் அவரை பிரதிபலிக்கிறேன், நான் அவரை பிரதிபலிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, பிதாவும் குமாரன், பிதா தான் குமாரனை வந்தார், குமாரன் தான் பரிசுத்தாவியினர் வந்தார்ன்றான். அப்படி ஒரு உபதேசம் இருக்கு, நல்லா கவனிங்க. பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்தாவியானவர் வேறு. நமக்கு என்ன உபதேசம் பண்றான்? பிதாவா இருந்தவர் இந்த பூமிக்கு குமாரனா வந்தார், மறுரூபமாய் வந்துட்டாராம். இந்த இயேசு மறுபடியும் அங்க போனோன்னே பரிசுத்தாவியானவர் அப்ப ரூபத்தை மாத்திக்கிட்டாராம். இயேசு இந்த பூமியில இருக்கும் போதே பிதா மேல இருந்து பேசுறாரு இல்லையா? மறுரூப மலையில ஒரு சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். பிதா அங்கதான் இருந்தாரு, குமாரன் வேறு. அப்ப இவர் போன நான் சொல்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர. அப்ப இந்த உபதேசம் நல்லா அறிந்து கொள்ளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவர் ஏன் இறங்கி வந்தார்? பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தும்படி. உங்களுக்கு எனக்கு அந்த மகிமை வெளிப்பட, இப்படி அதான் சொன்னார், நீங்க என்ன வெளிப்படுத்துங்க, என்ன போல வாழு. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தி, இவர் தான் கடவுள், இப்படித்தான் இருப்பார், நீ நினைக்கிற மாதிரி அல்ல, இவ்வளவு அன்புள்ள தேவன்றதை வெளிப்படுத்த. கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசித்து கடந்து போலாமா? 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். Gospel book of John chapter 4 verse 13 and 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மத்தியானம் 12 மணிக்கு ஊழியத்துக்கு போகும்போது சமாரியா பட்டணத்துக்கு பக்கத்துல போய் யாக்கோபுடைய கிணற்றருகே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு கிணற்றருகே நடக்குது. அந்த கிணறு யாருதுன்னா யாக்கோபுடையது. யாக்கோபு தன் ஆடு மாடுகளுக்கு காட்டும்படி அந்த கிணத்தை வைத்திருந்தார். அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியாது யாக்கோபுடைய கிணறு என்று. அப்ப இயேசு இந்த யாக்கோபு கிணற்றருகே போய் அங்க சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறா, அவகிட்ட கேட்கிறான், எனக்கு ஸ்திரீயே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. ஏன்னா இயேசு யூதன், அவள் சமாரியா புறஜாதி ஸ்திரீ. ஏன்னா யூதர்கள் சமாரியர்களோடு சேர மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா ஹை காஸ்ட், அவங்க ரொம்ப உயர்ந்த குலம். யூதர்கள் அவ்வளவு தாழ்ந்து போக மாட்டாங்க, ஒரு ஸ்திரீ கிட்ட போய் தண்ணி கேட்க மாட்டாங்க. அப்ப இயேசு கேட்ட உடனே அவன் சொல்றா, ஆண்டவரே நீர் எங்கிட்ட கேட்கலாமா? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ என்கிட்ட கேட்டிருப்ப, நான் உனக்கு தண்ணி கொடுத்திருப்பேன், நீ இங்க மொல்ல வேண்டாம், அந்த தண்ணி உனக்கு தாகமே வராது. ஆண்டவர் எதை பத்தி பேசினாரு? நித்திய ஜீவனை பத்தி பேசுறாரு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ என்ன உண்டாகாது? இயேசு வெளிப்பட்டதுக்கு ஒரு காரணமே நம்முடைய ஆத்தும தாகத்தை தணிக்கிறதுக்கு தான். ஏன் தெரியுமா? மனுஷன் இன்னைக்கு கடவுளை தேடிட்டு இருக்காங்க. கடவுள் யாருன்னு தேடிட்டு இருக்கிறான். எத்தனை முறை மலைக்கு போனாலும் அவனுக்கு திருப்தி வரல. உங்க தாகமும் என் தாகமும் தணிக்கப்பட்டிருக்கா இல்லையா? உங்க திருப்தி ஆயிருக்கா இல்லையா? இந்த ஆண்டவரின் வாழ்க்கையில இருக்கிறனால நான் இன்னொரு தெய்வத்தை தேடி போகல. ஏன்னா இவராலேயே என் தாகம் தணிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சத்தமா சொல்லுங்க. திருப்தியாச்சா இல்லையா? உங்க உள்ளத்துல இன்னொரு கடவுளை தேடுவோமா? ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து என் தாகத்தை என்ன செஞ்சிட்டாரு? ஏற்கனவே தணிச்சிட்டாரு. அவன் தணிக்கப்படாதவர்கள் தான் இன்னும் கடவுளை தேடிட்டு இருக்கிறான்.
அந்த கடவுள்கிட்ட போகலாமா, இந்த கடவுள்கிட்ட போகலாமா, இந்த பரிகாரம் செய்யலாமா, அந்த பரிகாரம் செய்யலாமா. சபைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க, ஒரு நாள் வேறு ஒரு பரிகாரம் செய்யப்படாது. ஏன்னா ஏற்கனவே என் தாகம் அவரால் தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப எனக்குள்ள இன்னி ஒரு தாகம் இல்லை. அப்படின்னா தாகம்னா கடவுளை தேடுன்ற எண்ணம் இல்லை. வேறு ஒரு கடவுளை, எந்த கடவுள் உண்மையான கடவுள்னு எனக்குள்ள அந்த தாகம் இல்லை. ஏற்கனவே அவர் வந்ததுனால என் தாகம் தணிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கப்பட்டுச்சா இல்லையா? நான் சொல்ற பிரசங்கம் சிலருக்கு ஏறல. சிம்பிளா பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். உங்களுடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படியே உச்சந்தலையில் ஐஸ் கட்டி வைப்பார். ஸ்தோத்திரம். இதை தானே விரும்புறீங்க? அப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, சத்தியம் சத்தியமா இருக்கணும், சத்தியத்தை கேட்கணும். அவர் எனக்குள் வந்தபோது கவனிச்சு பாருங்க, வேறொரு தெய்வத்தை தேட வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் வந்தபோதே என் தாகத்தை தணித்து விட்டார். எனக்குள்ள ஒரு பரம திருப்தி இருக்கிறது. இவரை காட்டிலும் வேறு ஒரு தெய்வம் எனக்குள் தேவையில்லை. ஏன்னா அவரே எனக்கு ஒரு தாகத்தை தணிக்கிற தேவனாய் இருந்தார். அப்பதான் சமாரியா ஸ்திரீட சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிச்சா உனக்கு தாகமே வராது. உடனே அவன் என்ன நினைச்சிட்டா, அப்பா இனிமேட்டு நம்ம எங்க வர வேண்டாம், இந்த கிணத்துக்கு வந்து தண்ணி எடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே அந்த தண்ணீரை தாரும் சொன்ன ஆண்டவர் உடனே தண்ணி கொடுத்துட்டாரா, போய் உன் புருஷனை கூட்டுவான்னு சோத்திரம். அவ அப்படியே முடிச்சு பார்க்கிறா. உடனே சொன்னாரு, உனக்கு 5 புருஷர்கள். ஆமா ஆண்டவரே. இவ போய் ஊர்ல என்ன தெரியுமா சொல்றா, நான் செய்யறதெல்லாம் அப்படியே ஒருத்தர் சொன்னார்ப்பா. உண்மையை தானே சொன்னாரு. 5 புருஷன் இருக்கிறது உண்மைதான். இப்போது இருக்கிறது உனக்கு சொந்த புருஷன் இல்லை. அது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனம் பார்த்தீங்களா பைபிள்ல. அல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே 4 இருந்துச்சு புருஷன், இப்ப 5ஆவது உனக்கு நிரந்தரம் இல்லை, 5ஆவது உனக்கு கள்ள புருஷன் தான். தோத்திரம். அப்ப இவ ஓடி போய் சொல்றா, ஐயோ ஓடியாங்க எல்லாரும், நான் சொன்னதை ஒருத்தர் என் வாழ்க்கையில செஞ்சதை அப்படியே சொல்றாருப்பா, நீ வந்து பாருங்க. வந்து பார்த்துட்டு நல்லா கவனிங்க. வந்து பார்த்துட்டு ஊரார் என்ன சொல்றாங்க, நீ சொன்னதுனால நாங்க இவரை நம்பல, இவரை பார்த்து இவர் கிரியைகளை கேட்டு இவர் சொன்னதை கேட்டு நாங்க இவர்தான் மேசியான்னு முடிவு பண்றோம். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் தாகம் தணிந்தது. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தாகம் தணியணும். ஆமென் சொல்லுங்க. இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு திருப்தியை கொடுத்து அனுப்புதா, உங்களுக்குள்ள அவர் கொடுக்கிற அந்த ஜீவ நீரூற்று தாகத்தை தணிக்கிற ஜீவ நீரூற்றா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13 யோவான் 13:4-5 இதனுடைய சப் பாயிண்ட்ல வாசிங்க. யோவான் 13:4-5 வாசிக்கிறோம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். என்ன செய்றாரு? இந்த பூமிக்கு why Christ came, தாழ்மையை கற்றுக் கொடுக்க. அங்க வானத்துல உட்கார்ந்துட்டு எல்லாம் தாழ்மையா இருங்க தாழ்மையா இருங்க தாழ்மையா இருங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல், ஊழியம் ஒரு சிலருக்கு தான் வசனம் தெரியுது பாத்தீங்களா. மனுஷகுமாரன் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஊழியம் கொல்லும்படி. அப்படின்னா மற்றவங்க எல்லாம் ஊழியம் செய்யுங்கப்பா, நான் அப்படியே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஊழியம்னா என்னன்னு செஞ்சு காட்டினார். சீஷர்களை வரிசையா உட்கார வச்சார், பாத்திரத்தை தண்ணி எடுத்தார், அறையில இடுப்புல சீலையை கட்டினார், காலை ஒவ்வொருத்தர் காலையா கழுவினார். பேதுருக்கிட்ட வராரு. பேதுரு சொல்றான், மற்றவனை சும்மா தானே தான், எப்போ பாரு இந்த பேதுரு தான் பேசுவான், ரொம்ப ரொம்ப பேசப்படாது, அதுதான். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் வந்து, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா, அப்படிதானே பேசியிருப்பான். உடனே ஆண்டவர் சொன்னார், ஏய் நான் உன்னை கழுவலன்னா என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை, நான் உன்னை சுத்தம் பண்ணணும். சரி ஆண்டவரே, என் தலையும் கழுவுங்க என் கையையும் கழுவுங்க. ஆண்டவர் சொல்லாரு, முழுக குளிச்சவனுக்கு கால் மட்டும் நனைஞ்சா போதுண்டா, நீ ஒன்றும் பயப்படாத. அவனை கழுவிட்டு எந்திரிச்சு ஒவ்வொருத்தருடைய காலையும் சீலையினால் துடைத்தார். தாழ்மையை கற்றுக்கொள்ற இடமே சபைதான்பா. நீங்க இங்க தாழ்மையை கற்றுக்கொள்ள எங்க போய் தாழ்மையை கற்றுக்கொள்ள போறீங்க? இயேசு தாழ்மையை கற்றுக் கொடுப்பதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். வாட் இஸ் ஹியூமிலிட்டி? we have to learn from him. அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் தாழ்மையை. நீங்க எவ்வளவு படிச்சிருங்க, தாழ்மை இல்லைன்னா தேவன் உபயோகிக்க முடியாது. ஆமென். வந்த இடத்துல சபைக்கு அடங்கி இல்லைன்னா ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஒரு சபைன்றது ஒரு பெரிய நிர்வாகம். என் கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். என் கூட இருந்தவங்களாம் சொல்கிறான், ஐயோ இந்த ஜனங்க இவ்வளவுலாம் பண்றாங்களே பார்த்துக்கடா,
4 நாள் இருந்துட்டு நீ இப்போ இதுக்கே இப்படிங்கிற. ஒரு மெய்ப்பனை ஏன் கர்த்தர் வச்சிருக்காரு? மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கணும். நீங்கள் சுயாதீனமாக செய்கிறதுக்கு சபையில் எதுவும் இங்கே இடம் கிடையாது. ஆமென். அதுதான் கர்த்தர் ஒருத்தனை அப்பாயின்ட் பண்ணி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று இந்த சபைக்குள்ளே செஞ்சீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே மேனேஜர் இருப்பார். நீ என்னையா சொல்கிறது, நான் செய்யக்கூடாது என் இஷ்டப்படி அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்து நீ போ உன் வீட்டில் போய் சொந்தத்தை செஞ்சுக்கின்றுவான். அதுதான் சபையும். சபைக்குள்ளே வந்தாச்சுன்னா எங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். நாங்கள் இதுதான் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இழக்க போகிறது நீங்கள் அல்ல, நாங்கள் தான். குடும்பங்களை இழந்துருவோம். இங்கே போகாத, அங்கே போகாத, அங்கே நிற்காத, ரொம்ப நேரம் பேசாத. ஸ்தோத்திரம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா பில்கேட்ஸை பற்றியா பேசுவீங்க? ஜனாதிபதி பற்றி பேசுவீங்களா? ஒன்றும் பேச மாட்டீங்க. மிஞ்சு போனால் சபைக்குள்ள அவன் பற்றியா, இவன் பற்றியா, இப்படி பற்றியா, இந்த பொம்பளை பற்றியா, அந்த பொம்பளை இதுதான். இதனால பாவம் செய்யாதுன்னு கழட்டி விடுறது, ஓடி போயிரு உடனே. நம்ம ஆட்களுக்கு இது புரியல. ஏன் பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறார், ஏன் பாஸ்டர் அதிகாரம் பண்ணுறார், ஏன் நாங்களாம் செய்யக்கூடாதா, இந்த சபையில் அவருக்கு மட்டும் தான் அதிகாரம். ஆமாம், நான் சொல்கிறேன், என் எனக்கு தான் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கார். ஆமான்னு சொல்லுங்க. அதுதான் ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்றது. அடங்கி இருக்கணும். ஆண்டவர் ஹியூமிலிட்டியை கற்றுக் கொடுத்தார். வா, நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஆமென். அப்படிதானே? நீ உலகத்தில் பெரிய ஆளாரு, சூப்பர் ஸ்டாராரு. ஸ்தோத்திரம். நான் இங்கே நிற்கிற வரைக்கும் தான் ஊழியக்காரன். இறங்கிட்டா நான் ஒரு சாதாரண மனிதன் தான். தேவன் எனக்கு அபிஷேகம் கொடுத்துரு, அவ்வளவுதான். அப்போ ஹியூமிலிட்டிஸ், அந்த ஹம்பிள், அந்த தாழ்மையை ஒரு தேவ பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க தான். தாழ்மையா இருன்னு சொல்லி காட்டுறது வேற, சொல்றது வேற. தாழ்மையா இருந்து காட்டுறது வேற. அப்படிதானே? ஒருவன் தலைவனா இருக்க வேண்டுமானால் அவன் என்னவா இருக்கணும்? பணிவிடைக்காரனா இருக்க கடவன். பைபிள் சொல்லுது இல்ல, வசனத்தை சொல்லுங்க. நீ தலைவனா இருக்கணும்னு நினைச்சா முதல்ல என்னவா இரு? பணிவிடைக்காரனாரு. சபையில் வந்து அப்படியே போகாதீங்க. சாயந்தரம் வந்தோன்னா ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யுங்க. அப்படியே கண்ணை காட்டுறது, வெளியே ஓடிடு, அப்படியே தொலைச்சு. நீ கேட்ட சாத்திடுவேன். நீ எட்டி குச்சி போய் கீழே விழுவு, எனக்கு என்ன? எட்டி குச்சிருவீங்களா? அப்படியே கண்ணை காட்டுறது. அப்படியே நீ முதல்ல போ, அப்படியே பின்னாடி வந்துடுறேன். எத்தனை பேரை நாங்கள் பார்த்துருப்போம் இந்த 25 வருஷத்தில். எனக்கு தெரியும் யாரெல்லாம் கண்ணை காட்டுவா வருஷம்ட்டு. அவனெல்லாம் பக்கத்தில் போய் நின்றுக்கிறது. பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே அவன் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அப்படி நான் இந்த பக்கம் வந்து நான் ஒரு சிஸ்டருக்கு வாங்க, பிரைஸ் எல்லாம் பிரதர், அப்புறம் எப்படி இருக்கீங்க? சோத்ரா இருந்து இது உங்கள் சபை, எல்லா வேலையும் செஞ்சு முடித்த பிறகு பாஸ்டர் நான் போகட்டுமான்னு கேளுங்க. அதுதான் ஒரு நல்ல இருதயம். சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமேன்னு? அல்லேலூயா. அப்படி அப்படியே போட்டு போயிடாதீங்க. இங்கே யார் நான் சொல்லிட்டேன் சம்பளம் கொடுக்கல, பாவம் எல்லாம் விசுவாசி தான். அவங்களா இழுத்து போட்டு பாத்திரத்தை கழுவி ஸ்தோத்திரம். சரி, ஹம்பிள் எங்கெங்க வரும்? இங்கே தாங்க வரும். ஏன்னா இயேசு அதை செஞ்சுட்டு போனார். அவ்வளோ பெரிய மனிதர்கள் சாதாரண மனிதரால் நடந்துக்கிறாங்கப்பா. நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு பாருங்க பெருமையை, பீத்த பார்க்குறோமே, அப்படியே நின்று அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறது. அதை செய், கமெண்ட்மெண்ட் கொடுக்கறது பெருசுங்க, செஞ்சு காட்டுறது தாங்க தாழ்மை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சிஸ்டர் நீங்கள் யார்? நீ முதல்ல எடுத்துக்காட்டு. நீ 4 இலையை எடுங்க, உங்களோட சேர்ந்து எடுக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. கமாண்ட்மெண்ட் அல்ல. நீங்கள் 1000 படிச்சிருங்க, 1000 உயர்ந்துருங்க, 1000 வேலையில் இருங்க. தேவ சமூகத்தில் தாழ்மையாக நடக்க கற்றுக் கொடுக்க தான் இயேசு இந்த சபைக்கு உங்களை கொண்டு வந்தார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அடங்கி இருந்தோங்க, தாழ்மையை கற்றுக்கொண்டோம். சபை தான் தாழ்மையை கற்றுக்கொள்கிற இடம். ஆண்டவர் வந்தது நோக்கமே தன் தாழ்மையை கற்றுக் கொடுக்க. ஆமென், அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். Why Christ came? இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவருடைய மிகப்பெரிய திட்டத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். அந்த சித்தத்தில் ஒரு பகுதி என்னை மீட்கும்படியாக. அப்ப நான் மீட்கப்பட்ட நோக்கம் என்ன? என்னை கொண்டு மற்றவர்களை மீட்கும்படியாக, இருட்டை வெளிச்சமாக்குவதற்கு. எனக்குள்ள இருக்கிற இருட்டு வெளிச்சமாகணும் தான் இயேசு வந்தார். நான் இருட்டில் வாழ்வது அவர் விருப்பம் அல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவர் நீ கொடுத்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? நீ இருட்டில் வாழ்றதுக்காக ஆண்டவர் வரல. சும்மா கிறிஸ்மஸை கொண்டாடுவது அல்ல, இருட்டுக்குள்ள வாழக்கூடாது. அதான் கிறிஸ்மஸ், அதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தது. என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கினார். வெளிச்சமாக்கப்பட்ட என் வாழ்க்கை மறுபடியும் இருட்டுக்குள்ள போயிடக்கூடாது.
என் வெளிச்சம் மனுஷர் முன்பாய் பிரகாசிக்க கடவுது. மூன்றாவது அவர் வந்த நோக்கம் தம்மை போல தன் ஜனங்களை மாற்றுவதற்கு. நீ இயேசுவை போல மாறணும். சபை இயேசுவை போல மாறிட்டா இந்த தேசம் சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டுங்க. மாற்றப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கணும், மாற்றப்படுவதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த ரெண்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது. தேவன் இப்படித்தான் இருப்பார். அந்த கற்பனை சக்தி போய் நேர்ல கடவுளை பார்க்கிறாங்க. இப்படித்தான் கடவுள் இருப்பார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. இயேசு ஏன் வந்தார்? தாகத்தை தணிப்பதற்காக. இத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இனிமேட்டு நான் என் தாகத்தில் வாழ்வதற்கல்ல, என் தாகத்தை தணிப்பதற்காக. கடவுளை தேடி தேடி அழுத்து போன மனிதன் கடவுள் இவர்தான் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஆத்தும தாகம் தீர்ந்து போச்சு எனக்குள்ள. இன்னைக்கு எனக்குள்ள அந்த தாகம் இல்லை. ஏன்னா ஜீவ தண்ணீரை நான் குடித்திருக்கிறேன். ஸ்தோத்திரப்பா. உண்மையான தாழ்மையை கற்றுக் கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தார். நான் உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக வந்தேன். ஆண்டவர் சொன்னார் 7வது பாயிண்ட்ல, நான் உலகத்தை நியாயம் தீர்க்கத்தான் வந்தேன், சமாதானத்தை அல்ல, நியாய தீர்ப்புக்கு வந்தேன். இயேசு நியாயம் தீர்ப்பதற்காக அவர் சொன்ன வசனங்கள் தான் கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.